புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக நிதி பெற்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குறைகள் சொன்னால் அதையும் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 450 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இலவச அரிசிக்கு டெண்டர் முடிந்த நிலையில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னரே வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் ஒரு சாலைகள் போடப்படவில்லை, தற்போது பல்வேறு சாலைகள் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 70,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.